நான் சாமிநாதனை வந்து இப்பட்ட முறையில் அவனை சொன்னோம்னா பெரிய குழப்பமாயிடுச்சு எனக்கு. சுவாமிநாதனா இல்லை வெறும் சுவாமிநாதனா அது பிடிச்சி பார்க்குறேன். இங்கே யூ இருக்கு, அந்த யூ இல்லை, ஒருவேளை இவர் வேறு அவர் வேறு யாருன்னு என்ன அந்த ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ப்ரொடியூசர்னா அப்படி தான் இருக்கணும், சோகமாக இருக்கணும், சிரிச்சுட்டானா போயிடும். கேஆர்ஜி சார்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருடைய அண்ணன் வந்து சினிமா கம்பெனியில் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஹோட்டலில் விட்டால் பின்னாடி நடந்து போனோம்னா இந்த ஜன்னல் எல்லாமே பின்னாடி இருக்கிற இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், ஈஸியாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவர் காலையில் வெறும் பேக் பாடியாக இருந்தார், குளிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் கைக்கு வச்சுருவார். ஏன்னா அங்கே வரும்போது ஃப்ளோருக்கு வரும்போது சோகமாக வருவார். நாங்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டா கேட்டுருக்காங்க வாங்கி வந்து கொடுப்பார். அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொன்னதுலேயே நம்ம சாப்பிடவே மாட்டோம், அந்தளவுக்கு இருக்கும். அது ஐ திங்க் ராஜதந்திரம்னு படம் விசு சார் டைரக்ஷன். அது மாதிரி சாமிநாதன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சோகமாகவே இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ஃபுல்லாக உள்ள டென்ஷன் இருக்கு. இந்த படம் வந்து 1 கோடிக்கு எடுத்துருக்கலாம், 10 கோடிக்கு எடுத்துக்கலாம், 20 கோடிக்கு எடுத்துக்கலாம், எல்லாமே பணம் தானே. இது என்னன்னா கேஆர்ஜி சார் திருப்பி ஞாபகம் வராது. நான் இப்போ வந்து ராவண படத்துக்கு திருச்சிக்கு போகிறேன். அதான் ஃபஸ்ட்டு படம் நானும் பிரபுவும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், சூரப்புலின்னு. அதுக்காக நாங்கள் டேட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னை வந்து கேஆர்ஜி கேட்டார், ஏமா டேட்டு கொடுக்குறோம். இல்லைப்பா நான் வந்து சூரப்புலின்னு படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், டேய் நல்லா பணம் கொடுக்குற ப்ரொடியூசர், மற்ற அவன் நான் பருத்தி கொட்ட புண்ணாக்கா தரான், எல்லாம் பணம் தாங்க தரான்னு சொன்னேன். அது மாதிரி தான் இப்போ சாமிநாதனுக்கு சொல்கிறேன். டோன்ட் திங்க் நம்ம சின்ன படம் பெரிய படம்ன்றதே பேசவே கூடாது. இந்த வாரத்திலேயே பெஸ்ட் பிக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒரே விஷயத்துல தான் எனக்கு நான் நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன் ஒழிய, ஏன்னா சாமிநாதன் மேலே ரொம்ப அன்பாக என்னன்னு தெரியல, என்னை பூஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருந்தார், இந்த ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாத்தையும். அப்புறம் கூட ஸ்ரீ நிற்கிற மாதிரியே செஞ்சுட்டார். அதை பார்த்தா நீங்கள் ரொம்ப பேர் கேட்டாங்க, இது காட்ஃபாதர் மாதிரி படமா சார், ஏன் பாருங்க கேட்டேன். இல்லை பக்கத்தில் ஸ்ரீ நிற்கிறாரு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்போ இது ஏதோ அது ஏன் காட்ஃபாதர்னு சொல்கிறீங்க? ஏன் நம்ம ஊரில் படமே இல்லையா? படம் இருக்கும், நம்ம ஊர்லேயே இருக்கும். எப்பவுமே நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. வெளிநாட்டுக்காரனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கல நமக்கு ஒரு பெருமை. இப்போ பாருங்கள், இந்த படம் தான் நிற்கிது, இந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. சாமிநாதன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். நம்ம படம் நல்லா ஓடுதுங்க, அந்த ஆடியன்ஸில் பேசுகிறாங்க. ரொம்ப ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்க பேசும்போது நமக்கு ஓஹோ நம்மளும் தயாராகிக்கணும்னு. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய 51வது வருஷம். இந்த 51வது வருஷத்தில் ராதாரவியை மெயினாக போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தொட்டதான். ஸோ இப்போ எனக்கு தைரியம் வந்து தனியாக கூட சோலோவும் நடிச்சிடலாண்டா, இது வரைக்கும் வரல. இன்றைக்கி ஏன்னா 2 படமும் ரிலீஸு. நேற்று அந்த அகத்தியான ஒரு படத்தில் பெரிய வேஷம் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த பேனர்லாம் கிடையாது. என் ஃபேஸ் வியாபாரம் இல்லைல்ல. என்ன
வியாபார மூஞ்சிகளை பட்டு போட்டுட்டாங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்க வேலையான அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரே படத்தில் போட்டுட்டாங்க. கடைசி தொட்டாலும் வரிசையாக இருக்குது, வெறும் ராதாரவி தான். என்னை ஒருத்தர் கேட்டார், சொல்ல வந்து சார் நீங்கள் இதே ட்ரெஸ் தான் என் படத்தில் போடுறது, ஒரே ட்ரெஸ் தான் சார் போட்டு ஏன் பண்ணிட்டேன். இல்லை எல்லா ஸ்டில்லையுமே இப்படி எதாவது இருக்குது, அவள் ஒரு நாள் கதையாக இருக்கக்கூடாதா, டெய்லியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நான் வந்து சீனியர் ஆக்டர் அதெல்லாம் சொன்னாங்க. அது வெரி குவாய்ட், படம் முதல்ல ஓடட்டும் அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கும் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா என்னை வந்து எத்தனையோ அப்படி அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் சொன்னார், படம் பார்க்க வாங்க தேட்டருக்கு வாங்க. அதனால் நான் வரமாட்டேன், எனக்கு எப்போ அது பழக்கம் கிடையாது. இனிமேல் பழகிக்கணும், மெயினாக நடிச்சிருக்கணும், போய் தான் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியணும்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரன். ரொம்ப ரொம்ப சின்ன படம் இது. இது வந்து சொல்கிற அளவுக்கு இந்த சக்ஸஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம். என்னென்னா சாமிநாதனுக்கு மனசு இருக்குது, அதனால் பெருசு பண்ணிக்கிட்டே வராது. அதெல்லாம் ஒத்துக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட் டு த கோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து பெரிய பெரிய நோன் ஆர்டிஸ்ட்டு போட்டு எடுத்து சுமாராக போச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையா நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது. ஓடனா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படம் தான், அதுதான் கணக்கு. ஏன்னா நிறைய இப்போ சொல்கிறேன், தயாரிப்பாளர் அவர் படம் எடுக்க முடியாமல் போயிட்டார், இப்போ படம் ஓடாத படத்தை எடுத்து எடுத்து செய்ய முடியும். கண்டென்ட்னு கற்றுவாப்புல சாமிநாத், கண்டென்ட் இருக்கான்னு கேட்பார். அதில் ஒரு பெஸ்ட் என்னன்னா அவருடைய ஒய்ஃப் வேறு கூட, அவங்க பாதி டெக்னீஷியன் வேறு, முழு டெக்னீஷியனும் இல்லை பாதி டெக்னீஷியன் அவங்க தான் ஃபைனல். அண்ட் இதில் வந்து வெரி நைஸ். அந்த ஷூட்டிங் குடும்பமாக இருப்போம்னு சொல்ல, அதுதான் அங்கே எல்லாருமே குடும்பமாக இருந்தால் அவங்க அக்கா வர்றது, அவங்க சம்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஸ்ரீகிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஒரு தாடி வச்சுருக்காங்க வேறு, பட் இனிமேல் இப்போ தாடி இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். அடப்பாங்க, இதே மாதிரி படம் பூரா வந்திருக்கலாம். ஆனால் தாடி வைக்கிறது இப்போ ஒரு ஸ்டைல் பண்ணுறது. முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகம் ஆகிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எதுவுமே தான் ஒரு டப்புன்னு ஒரு தாடி வந்துடும். ஆனால் இப்போ எல்லாருமே தாடி வச்சுருக்கா. இதில் சோகமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியல, அதை காமிக்கவும் தெரியல இப்போ வர ஆளுங்களுக்கு. அதனால் தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. ஆனால் நான் ஸ்ரீகிட்ட சொல்கிறேன், இஸ் அ வெரி கிரேட் சன் ஆஃப் அ கிரேட் மேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து தாடி வைக்காமல் நடிக்க. ஏன்னா தாடி செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான், என் மேக்கப் மேனு. அவங்களும் ஓடணும்ல, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில் ஏந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை ஷேவ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அங்கே ஸ்கூல் ஆஃப் தாட் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லவே தெரியல. நோ ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், தாடி வைக்காதீங்க. இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில். அவரே தாடி வைக்கல. அவரை சொன்னதான் ஒத்துக்குவாங்க இவங்க. அவரே தாடி வைக்கலையா, அப்போ நம்மளும் வைக்காம இருக்கலாம். அவன் வேறு நம்ம வேறு தெரியாது. அவர் மாதம் வாடகையே 25 லட்சம் ரூபா கொடுக்குறாரு, நான் இன்னைக்கு பார்த்தேன் நியூஸு. அதனால் அவருக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாதுன்றது நல்லா தெரியுது பார்க்கறது. அவர் அந்த 25 லட்சம் ரூபா வாடகைக்கு போகாமல் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கட்டி அவங்கள அதில் வளர்க்கலாம், எல்லோரும் உதவி பண்ணலாம், பண்ணால் நல்லாயிருக்கும்.
பட் இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அது சாமிநாதனுடைய தைரியம். சாமிநாதன் தான் அவன் நல்ல மனசுக்கு பிரமாதம் ஓடும். இல்லைன்னா நான் இந்த சத்யா எனக்கு சொன்ன வர மாதிரி சத்யா நொய்யின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். அப்பப்போ எப்பா வந்துடுறீங்களாப்பா வந்துடுறீங்களாப்பா என்னங்கடா இது சத்யா தொல்லை பண்ணுறானே. அப்புறம் சாமிநாதன் ஒரு பக்கம் ஒரு ஃபோன் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். நேற்று நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நேற்று நான் ரெடி ஆகிட்டு கேட்டேன் நான் எத்தனை மணிக்கு வரணும். நாளைக்கு பார்த்து ஐயோ அவ்வளோ நேரம் இருக்கா, 24 மணி நேரம் டைம் இருக்கா. நான் நேற்று ரெடி ஆகிட்டேன். இவ்வளோ சத்யா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு கேட்டால் ஏதாவது ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உழைப்பவர்கள் மட்டும்தான் தேவைன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ப்ரொடியூசர் சாமிநாதனும் சத்யாலாம். ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோ ஓனதுக்கப்புறம் தான் இவங்க ஓஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓயறதா இல்லை. ஐ ரியலி அப்ரிஷியேட். எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், 51வது வருஷத்தில் போய் ஒரு படம் பிரமாதமாக ஓடி எனக்கு நல்ல பேர். மெயினாக என்னை போட்டு ₹1 சீந்த மாட்டாங்க என்னை போட்டான். நான் பண்ணுறது என்ன வில்லன் வேஷம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நல்லா பண்ண படமெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு பிசாசு ஒரு படம், அப்புறமா வந்து சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் நடித்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த படம். நல்ல படம், நல்ல கேரக்டர். எனக்கு அதான் சொன்னேன், என்ன நல்லவனாக போடாதுன்னு என்னை கெட்டவனாக போடு. ஒரு 2 பேர் கெட்ட மாதிரி இருந்தாங்க, ஜனங்க சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதை சொல்ல துடிக்குது மனசில் தான் அந்த பாட்டு பூவே பூவே. அந்த படம் சுமாராக தான் போச்சு. ஏன்னா நான் ரொம்ப நல்லவனாக நடிச்சிட்டேங்க. அதே மாதிரி அடைக்கலம்னு ஒரு படம், தம்பி பிரசாந்த் நடித்த படம். அதில் நான் ஒரு நல்ல தாய்மாமன் கேரக்டர். ஆனால் படம் அவ்வளோ இல்லை. இதில் கொஞ்சம் வந்து இதில் ஆக்சுவலாக கெட்டவன் தான். இதில் பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரி இருக்கிறேன், ஆனால் எதில் கெட்டவன் தான். வழி வாங்கிறதுக்கோ எதுக்கோ கொலை தானே. என்னென்னா நான் அப்புறம் உட்காந்துருக்கும் போது என்னால் உட்கார முடியல. ஏன்னா எல்லோரும் ஸ்ரீ ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன இதுவரை சொல்லிட்டு இதுவரை என்ன அரசியல் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. இது நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா, ஏன்னா அவங்க கெஞ்சுறாங்க, என்ன அப்புறம் கூப்பிட அண்ணன் தப்பி நம்ம கெஞ்சவங்க சும்மா உட்காந்துருக்கோம், அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்றாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல, இவங்க சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறதுக்கும் ஒத்து போகுது. இப்போ ஆனால் வெளியே தெரிஞ்ச ராதாரவி வந்து நமக்கு எதிர்ப்பான அதனால சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்காக பயந்தேன் நான். ஏன் இவங்க திருப்பி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க. பட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுமையை தூக்குபவன் தான் தந்தை. அதனால் அந்த சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த படத்து படம் நடிக்கிறேன். சாமிநாதனுடைய மேற்பார்வையில் தான் அந்த படம். டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நடிக்கிறேன். நான் உட்கார்றேன். நீ நின்னா கூட தெரிய மாட்டேன். அதனால் இந்த படம் வந்து நல்லா ஓடுது, நல்லா ஓடணும். உங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்குன்னு உங்களெல்லாம் பார்த்தது தான் எனக்கு தெரியுது. என்ன கூட சொன்னாங்க, எல்லா ப்ரொமோஷனுக்கும் வராத நான் ஃப்ரீயாக இருந்த டெஃபினட்டாக ஒன்றும் ப்ரொமோஷன் வந்து தான் நான் ஆகணும். ஏன்னா ஒரு கார்ன்றது யூ நீடு ஸ்டியரிங் தேவைப்படுது. ஸ்டீரிங் இல்லைன்னா கார் முழுமையாகாது. அது மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் யூ மஸ்ட் ஹேவ். சொல்லுவாங்க எல்லாரும், டிரைவரே இல்லாத கார் ஓடிடு ஃபாரின்லாம். எத்தனை இடத்துல ஓடுதுன்னு காமிக்க சொல்லு முடியாது. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும். இந்த ஸ்பிரிட்டோடு நம்ம அடுத்த
அடுத்த படமும் எடுக்கும். நான் நவீன்கிட்ட கூட இப்போ சொன்னேன், இந்த ஸ்பிரிட்டோடு வேகமாக ஏதாவது பண்ணுறதுன்னு அடுத்தது ஒன்று பண்ணிவிடு. ஏன்னா சினிமாவில் மட்டும் படுக்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும். காலை ஆட்டாமல் தூங்கணும், போயிட்டான் போல இருக்குன்னு வேற ஆளை போட்டு போயிடுவாங்க. அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. நான் பார்த்தேங்க, நிறைய படம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு படம் மண்டையில் ஏறல. யார் நடிகர்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தெரிஞ்ச நடிகர்கள் 2 பேரை போடலாம்னா இல்லை 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 அப்படி. இது எப்படின்னா தானு சார் படத்தில், நான் அந்த பேரை சொல்கிறேன், தானு சார் படத்தில் ரஜினி சார் வச்சு கபாலி தான் எடுத்தார். ரஞ்சித் ஃபர்ஸ்ட் படம் கபாலி. அந்த படம் எடுக்கும்போது நான் தானு சார்கிட்ட எப்பவுமே நல்ல படம் தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். கேமரா முன்னாடி நடிப்பேன், நல்லா நடிப்பேன். அப்புறமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் கமல்ஹாசன் மாதிரி எல்லா லைனையும் கற்றுக்க மாட்டேன். அவங்க உண்மையான அறிவாளிகளை பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவ்வளோ செய்கிறான். நமக்கு அந்த வேலை கிடையாது, வெறும் நடித்தான். வெறும் நடிப்பு இருக்கிறது நல்லது தானே. ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஏன்னா நிறைய தெரிஞ்சு உள்ளே போட்டுக்கிட்டு நம்மளால் அவஸ்தைப்பட முடியாது. நான் என்ன கூட சில பேர் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் டைரக்டர் ஆகலையான்னு. ஆயிருப்பேன், பட் கொலை கேஸில் உள்ளே போயிடுவேன், பரவாயில்ல. ஏன்னு சொன்னாங்க, சரியாக நடிக்கலாம் கோவம் வரும், எதுக்கு இது தொல்லை, பெஸ்ட் வே நடிகனாக இருக்கிறது தான் பெஸ்ட். டைரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம். நவீன்லாம் என்கிட்ட அதாவது என்னை நினச்சிக்கிட்டு இருப்போம், மாட்டிட்டு தவிப்பு போனேன். நான் ஒன்றுமே பேசவே இல்லை. ஸ்டார்ட் கேமரான்னா ஆக்ட் பண்ணுவேன், கட்டுனா போய் உட்காந்துருவேன். நல்ல எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாப்புல சார். நான் என்ன ஒன்றுன்னா 4 நாளுக்கு கேட்டு 2 நாள் தான் யூஸ் பண்ணி அனுப்புவார். 2 நாள் இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி விட்டுதான். பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ கூட பேசணும் சொன்னீங்க. இந்த படத்தில் தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி 2 முட்டியும் கேன்சல், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய 51 வருஷத்தில் படமே ஷூட்டிங் என்னால் கேன்சல் ஆனது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் என்னால் முடியலப்பான்னு வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன். ஏன்னா இதில் தான் இந்த படிக்கட்டு ஏறாமல் முடியாமல் பண்ணதெல்லாம் வந்து சாதனைகள் தான். காரணமே சாதனை தான். படிக்கட்டில் இப்போ டக்குன்னு ஏற முடியல, அதை பிடிச்சி தான் ஏறணும். ஏன்னா அதை பார்த்தா நம்மளால ஒன்று ராதாவி தாங்கி ஏறி வந்தார், நடக்க முடியாமல் இருந்தார். எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமாவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் சொன்னேன், டப்பிங் யூனியன் எலெக்ஷன் அப்போ தான் அந்த கால் ஆப்ரேஷன் ஆகி க்ரச்சஸோட போடாமல இது ஒன்றும் சாவிடாங்க அப்போ கேட்டேன். அதாவது என்னுடைய சாவில் ஒருத்தர் சந்தோஷப்படுறான் பாரு. ஏன்னா நான் தொந்தரவாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அவனுக்கு சிரமமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிரமமானவங்க, பக்காவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் நல்லது. அது மாதிரி எல்லாம் கரெக்டாக இருந்தது, படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு.